வணக்கம். தமிழ்நாட்டுல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்கே, அது எப்பவுமே ஒரு பெரிய விவாத பொருள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நடிகர்கள் கட்சியை ஆரம்பிச்சா இளைஞர்கள் ஏன் சித்தாந்தத்தை எல்லாம் பார்க்காம பின்னாடி போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு சீமான் ஒரு பதில் சொன்னார். அது வெறும் பதில் இல்ல, அது ஒரு ஆழமான சமூக பகுப்பாய்வு. வாங்க அந்த பதிலுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்மளோட முழு அலசலுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு நடிகரோட புகழுக்காக இளைஞர்கள் ஏன் கொள்கைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போறாங்க? பார்க்கிறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு சீமான் கொடுக்கிற பதில் தமிழ் சமூகத்தோட ஆணிவேரையே தொட்டு பாக்குது. பாருங்க, சீமானோட பதில் ஒரு சாதாரண அரசியல் விமர்சனத்தோட நிக்கல. அது ஒரு மாதிரி நம்ம சமூகத்துக்கே ஒரு ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு டாக்டர் மாதிரி நோய் எங்க ஆரம்பிக்குதுன்னு அதோட மூல காரணத்தை தேடி போறாரு. இப்போ தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்க அவர் காப்பா அரவாணன் அவர்களோட ஒரு படைப்பை மேற்கோள் காட்டுறாரு. அதுபடி தமிழ் சமூகம் ஒரு அடிமை மனப்பான்மையில சிக்கி இருக்கிறதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்காம். இதுதான் அவரோட மொத்த பகுப்பாய்வோட மையமே. அது என்னன்னு பாப்போமா? சரி, அந்த 4 காரணங்கள் இதுதான். 1, நம்மள நாமளே குறைச்ச எடை போடுற தாழ்வு மனப்பான்மை. 2, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தன்னின பகை. 3, அநியாயத்தை பார்த்தா பொங்காத ஒரு போர்க்குணம் இல்லாதது. கடைசியா 4வது அவர் ரொம்ப முக்கியம் நினைக்கிற விஷயம், இந்த அளவுக்கு அதிகமான திரை கவர்ச்சி. வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். முதல் காரணம் தாழ்வு மனப்பான்மை. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கிட்ட இருக்கிறத விட மத்தவங்க கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்னு நினைக்கிற குணம். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். நம்ம தாய்மொழி தமிழை விட இங்கிலீஷ் பேசினாதான் கெத்துன்னு நாமளே நினைக்கிறோம் இல்லையா? அதுதான். 2வது காரணம் தன்னின பகை. இது ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை. நமக்குள்ளேயே சாதிங்கிற பேர்ல பிரிஞ்சு கிடக்கிறது. நான் பெரியவன், நீ சின்னவன்னு சொல்லி ஒருத்தர் வாரி விடுற ஒரு மோசமான சமூக பிழவு. 3வது காரணம் போர்க்குணம் இல்லாதது. ஏதாவது அநியாயம் நடந்தா சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போற மனநிலை. இந்த மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போற குணம்தான் நமக்கே தெரியாம நம்மள ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளுதுன்னு சீமான் சொல்றாரு. இப்போ 4வது காரணத்துக்கு வர்றோம். இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே, அளவு கடந்து திரை கவர்ச்சி. யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுசும் சினிமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒருத்தர் நல்லா நடிச்சா போதும் அவரை நாட்டை ஆளலாங்கிற தகுதி வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. சரி, இந்த சினிமா மேல இருக்கிற மோகத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சீமான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கும் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம். சீமானோட வாதத்தோட சாரமே இந்த ஒரு வரியில இருக்கு. பொழுதுபோக்கு என்பது வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலே வாழ்க்கையாகிவிட முடியாது. எவ்வளவு ஆழமான வரி பாருங்க. என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது லைஃப்ல ஒரு சின்ன பிரேக் தான், அதுவே லைஃபா மாறக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாரு. இந்த ஒப்பீட்டை பாருங்க, வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். தமிழ்நாட்டுல நாம நடிகர்களை வருங்கால அரசியல் தலைவர்களா பாக்குறோம். ஆனா கேரளால மக்கள் அவங்க தலைவர்களை தியேட்டர்ல தேடுறதில்ல. அவங்களுக்கு நடிகர் வேற அரசியல்வாதி வேறங்கிற தெளிவு நல்லாவே இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் வலு சேர்க்க சீமான் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நடிகர் மம்மூட்டி கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நீங்க ஏன் அரசியலுக்கு வரலன்னு. அதுக்கு மம்மூட்டி சொன்ன பதில் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. எங்கள் நாட்டு இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லை. இன்னொரு சம்பவம், இது அதை விட பவர்ஃபுல். பிரேம் நசீர் பத்தினது. ஒரு காங்கிரஸ் மீட்டிங்ல பேச எந்திரிக்கிறார். அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சத்தமா சொல்றாராம், அவரை உட்கார சொல்லுங்கள், போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்கள். இதை விட தெளிவா கேரளாவுக்கு நமக்கு இருக்கிற அரசியல் வித்தியாசத்தை சொல்லவே முடியாது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை அடுக்கிட்டாரு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? சீமான் சொல்ற அந்த புரட்சிக்கான பாதை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ற புரட்சிங்கிறது கையில ஆயுதம் எடுக்கிறது இல்ல, மாறாக அது ஒரு சிந்தனை புரட்சி. அதாவது சினிமா நட்சத்திர வழிபாடு, காசுக்கு ஓட்டு போடுறது, கவர்ச்சியான இலவசங்களை நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரி அரசியலை தூக்கி எறிகிறது தான் உண்மையான புரட்சின்னு அவர் சொல்றாரு. தன்னோட ஆதரவாளர்களை விளக்க சீமான் ஒரு விவசாய உருவகத்தை பயன்படுத்துறாரு. அதுல முதல் வகை பதர்கள். காத்தடிச்சா எங்க வேணா பறந்து போற லேசான பதர் மாதிரி, கொள்கை பிடிப்புன்னு எதுவும் இல்லாம சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிடுற வாக்காளர்கள். பதர்களுக்கு நேர் எதிரானவங்க தான் நெல்மணிகள்.
எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அசையாம தரையில உறுதியா நிக்கிற நெல்மணிகளை போல கொள்கையில உறுதியா இருக்கிற வாக்காளர்களை தான் அவர் விரும்புறாரு. இது அவரோட வார்த்தைகளிலே கேட்கலாம். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான், போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடுவான். ரொம்பவே தெளிவான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அவருக்கு எல்லாந்தி ஆதரவாளர்கள் வேணும்னு இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். தன்னோட மொத்த வாதத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா அவர் காந்தியோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டுறாரு. கொள்கையற்ற அரசியல் ஒரு பாவம். தன்னோட அரசியல் முழுக்க முழுக்க கொள்கைகளை அடிப்படையா கொண்டதுன்னு சொல்ல வராரு. ஆக சீமானோட இந்த விரிவான பகுப்பாய்வை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி ஒரே ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்குது. ஒருத்தரை மகிழ்விக்கிற பொழுதுபோக்கு ஒரு நாட்டை ஆள்வதற்கான தகுதியாக எப்போ எப்படி மாறுது? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.